ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டே 3 ஆஃப் பேசிக் மெஹந்தி எலமெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸில் நான் போட்டிருப்பேன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, பட் வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷனில் தான் கொடுத்துருப்பேன். பட் இந்த வீடியோவில் அதே தான் ட்ரா பண்ண போகிறேன், பட் வித் எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த மாதிரி நம்ம கோன் ஹேண்டில் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம எது ட்ரா பண்ணணும், எது ட்ரா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ள நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் லீவ்ஸ். ஸோ லீவ்ஸில் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் போடுவோம் அண்ட் நம்ம ட்ரிபிளாகவும் போடுவோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாமே இப்போ மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நம்ம அந்த ஃபில்லிங் டிசைன்ஸ், உங்களுக்கு ஃபில்லிங் டிசைன்ஸ் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுவேன். ஸோ அந்த ஃபில்லிங் டிசைன்ஸில் நம்ம ஃபிங்கர்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம லீவ்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி போடலாங்கிறது பார்த்துலாம். அண்ட் இதில் நான் இப்போ போட்டிருக்கிறது தப்பு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் ஆகும்னா, ஒரு லீவ்ஸ்க்கான ஒரு ஷேப்பே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் வந்திருக்காது. அண்ட் இந்த லைன்ஸில் போடுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு லீவ்ஸ்க்கும் எப்படி கேப்ஸ் விடணும், என்ன ஷேப்ல போடணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல போடணும் அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு லீஃப் மட்டும் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் இப்போ. அதுக்கப்புறமா நம்ம லைன்ஸ் போட்டு அடுத்தடுத்து ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கொடுத்து ஒரு லீவ்ஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல், இந்த ஹேண்ட்லிங் எல்லாம் எப்படி பிடிக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு லீவ்ஸ்க்கு நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு லீவ்ஸ் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்டான லீவ்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும், இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு லீவ்ஸ், இந்த ஒரு லீஃபோட உங்களுக்கு அந்த ஒரு ஷேப்பே கிடைக்கிறது. இதுதான் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் லைட்டாக கொடுங்க. நம்ம சர்ஃபேஸில் ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக நீங்கள் டச் பண்ணி ஒரு பெண்டு, ஸ்ட்ரெயிட் லைன் போடக்கூடாது, லைட்டாக கீழே இருந்து மேலே பார்க்குற மாதிரி ஒரு பெண்ட். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் கீழே இருந்து ஒரு பெண்ட். இந்த பெண்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ட் கொடுத்து இது மேலே போய் ஒரு சென்டராக வந்து இங்கே ஸ்டாப் ஆகணும். அந்த பெண்ட் தெரியுதா? இங்க இருந்து ஒரு எஸ் ஷேப்ல, ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்ல நம்ம ஐஸ் ட்ரா பண்றப்ப நம்மளோட ஐ ஷேப் இப்படிதானே இருக்கும். ஸோ அந்த ஷேப் தான். ஸோ மேல இருக்கிறது மேல போய் கீழே இங்க சென்டரா பார்த்து இறங்கணும். அண்ட் கீழே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரணும். இங்க இருந்து அகைன் இங்க ஒரு குட்டியா ஒரு பெண்ட் கொடுத்து இது கீழே வந்து இதோட எண்ட் ஆகணும். கை எடுக்காம அப்படியே லைட்டா ப்ரெஷர் கம்மி பண்ணிட்டு ஒரு லைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு குட்டியா ஒரு பெண்ட் கொடுத்து மேலே எண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெண்ட் கொடுத்து கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து இதோட ஜாயின் பண்ணி ஒரு லைன். ஓகே, இதுதான் கரெக்டான லீவ்ஸ். இப்போ நீங்க போடுறது எப்படி ஆகும், மிஸ்டேக்ஸ் எப்படி ஆகும்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா போடுவீங்க, இந்த ஒரு மேல நீங்க அதை தூக்க மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட் லைனா போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்து அப்படியே விடுவீங்க. அந்த உள்ள போற லைன்ஸுமே கரெக்டா வந்து விடுவீங்க. இப்படி கரெக்டா வந்து விடுவீங்க, இப்படி விடக்கூடாது. சும்மா கேஷுவலா ஒரு லைன் மட்டும் இழுத்து விட்டுருங்க, கரெக்டா வந்துடும். இது ஸ்லோவா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ஸ்பீடா போட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. அண்ட் இதுவே வேற டைரக்ஷன்ல அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பெண்ட் மேல போய் எண்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு குட்டி பெண்ட் ஜாயின் பண்ணி ஒரு லைன். ஓகே ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ட்ரிபிளா போட்டு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம ட்ரிபிளா போடுறப்ப சென்டர்ல போட்டுட்டு ரெண்டு சைடும் ட்ரா பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் மட்டும் எப்படி ஆகும்னு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சென்டர்ல போடுவீங்க, அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடும் இப்படி ட்ரா பண்ணுவீங்க. இது தப்பு, பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிபிளா நீங்க போடுறப்ப எப்படி இருக்கணும், இந்த ரெண்டு சைடு வர்றதும் மேலே பார்த்த மாதிரி இப்படி வி ஷேப்ல இருக்கணும்.
ஸோ சென்டர்ல வர்றது உங்களுக்கு நார்மலா சென்டர்ல வரும். இங்க இருக்கிறது மட்டும் மேல பார்த்த மாரி அப்வர்ட் டைரக்ஷன்ல வி ஷேப்ல இருக்கணும். எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வி ஷேப்ல இருக்கணும். இப்படி ஃப்ளாட்டா இந்த 2 சைடும் இருக்கக்கூடாது. இப்படி வந்து சென்டர்ல இப்படி போகக்கூடாது. இது கரெக்ட். இது தப்பு. ஓகேவா? ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 சைடுல எந்த சைடு உங்களுக்கு ஈஸியா இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த சைடு ட்ரா பண்ணிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போ லெஃப்ட் சைடு ட்ரா பண்றேன். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு பெண்ட் வெளியே வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு குட்டி பெண்ட் இங்க ஜாயின் பண்ணி ஒரு லைன். இது மேல பார்த்த மாதிரி ஒரு பெண்ட். ஓகே, இதுதான் இது ஒரு வி ஷேப்ல இருக்கும். அகைன் இங்க சென்டர்ல இருந்து ஓகே இது வி ஷேப்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டா இருக்கும். இது கரெக்ட், இது தப்பு. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றப்பவே நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றப்பவே நீங்க இப்படி சைட்ல இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி சைட்ல தான் போகும். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றப்பவே என்ன பண்ணணும், மேல பார்த்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அப்பர் டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அழகா மேல போய் கரெக்டா கீழே இருக்கும். சேம் இந்த சைடுமே நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப மேல பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பர் டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா வரும். அண்ட் சென்டர் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே நார்மலா வந்துடும். இந்த 2 சைடு மட்டும்தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்டா தான் நீங்க சென்டர்ல போட்டு முடிக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ நம்ம ட்ரிபிளா போட்டாச்சு. தென் இந்த லைன்ஸ் போட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தின் லைன்ஸ். ஓகே, தின் லைன்ஸ் போட்டுட்டு சேம் நான் சொன்ன லீஃப்க்கு நான் என்ன ஸ்டெப் சொன்னேனோ அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு மேல பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த டைரக்ஷன்ல நீங்க போட்டுக்கிட்டாலும் ஓகே, இந்த டைரக்ஷன்ல போட்டுக்கிட்டாலும் ஓகே. பட் இப்படி உங்களுக்கு வி ஷேப்ல தான் இருக்கணும். இந்த டைரக்ஷன்ல போட்டீங்கன்னா இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வி ஷேப்ல இருக்கணும். ஆர் இந்த சைடு போட்டீங்கன்னா இப்படி பார்க்குற மாதிரி இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி போட்டாலும் ஒரு வி ஷேப் இங்க வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கணும், கீழே ஸ்லாண்டிங்கா இருக்கணும். மேல பார்த்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். சைடா நான் சொன்ன அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க கீழே எண்ட் பண்றப்ப இந்த லைன்ஸுக்கும் நீங்க இந்த எண்ட் பண்ற இடத்துக்கும் ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் போதும், ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது. அகைன் நீங்க செகண்ட் லீஃப் ஸ்டார்ட் பண்றப்ப தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். செகண்ட் லீஃப் நீங்க என்ன பண்ணாலும் அந்த 1 இன்ச் கேப் விட்டுருக்கீங்கல்ல, ஸோ அதுல இருந்து இந்த லீஃபோட இந்த எண்ட் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்த லீஃப் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே சைஸ்லயும் வரும். இங்க சம்மந்தமே இல்லாம இதுக்குள்ள இல்லாம இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இங்க நிறைய கேப்பும் வரும். ஒன்னோட ஒண்ணு சைஸ் டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ அந்த 1 லைன் கேப் இருக்கு. இதுக்குள்ள இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இதுக்கும் அடுத்த லீஃப்க்கும் ஒரு 1 இன்ச் தான் கேப் இருக்கணும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி கீழே ஒரு கேப் 1 இன்ச் கேப். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு 1 இன்ச் கேப் இருக்கும். கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு 1 இன்ச் கேப் இருக்கும். இது பார்க்குறதுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் தேர்ட் லீஃப் சேம் அதே செகண்ட் லீஃபை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஸ்லோவா அண்ட் கீழே இதுக்குமே ஒரு 1 இன்ச் கேப். ஓகே, இது எல்லாத்துக்குமே நீங்க ஓவரா ப்ரெஷர் நீங்க கொடுத்து போடக்கூடாது. நீங்க இங்கேயும் ஓவரா ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, நீங்க சர்ஃபேஸ்லயும் ஓவரா ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. சேம் கீழே கீழே போடுறப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம்ல தின் லைன்ஸ், அந்த தின் லைனை கைடன்ஸா வச்சுக்கோங்க. சும்மா நீங்க ப்ரெஷர் கொடுக்கணும்னு இல்லை, அந்த லைன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் மேல இருக்கிற லீப் உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சு நார்மலா ஒரு லீப் ட்ரா பண்ணுங்க. அவ்வளோ.
எப்பவுமே லைன்ஸ் போட்டோம்னா வெயின்ஸ், ட்ராப்லெட்ஸ், லீவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சென்டர்ல எண்ட் பண்ணி முடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ்ல சைஸுமே சேமா இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கு டிஸ்டன்ஸுமே சேமா இருக்கும். நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்லோவா நீங்க வீடியோவை பார்த்து பார்த்து ட்ரை பண்ணீங்கன்னா கரெக்டா பெர்ஃபெக்டா வரும். இப்போ இது நல்லா நீங்க டீட்டெயிலா நோட் பண்ணீங்கனாலே தெரியும். ஒவ்வொன்றுத்துக்குமே கரெக்டான இன்ச்ல கரெக்டான சைஸ்ல உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுலயுமே நம்ம அடுத்தடுத்து இந்த லீவ்ஸ்க்கு எல்லாமே கட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு கட் ஒர்க் சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அண்ட் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா ட்ரை பண்ணுங்க, ஸ்லோவா ட்ரை பண்ணுங்க. நான் என்னென்ன பாயிண்ட் சொன்னேனோ அதை ஞாபகம் வச்சு அதை ஃபாலோ பண்ணி அப்படியே ட்ரை பண்ணுங்க. கரெக்டா கண்டிப்பா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸ் நான் என் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு வருதா வரலையாங்கிறது. அண்ட் உங்களுக்கு வேற எதுவும் டிப்ஸ் வேணும், வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வேணும், எனக்கு இந்த இடத்துல வரல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா டவுட்ஸ்க்காகவே ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த டே 4ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய் அண்ட் டேக் கேர்.